ஹலோ, வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2025 லாஸ்ட் டே. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருவாட்டு குழம்புங்க. தஞ்சாவூர்லேருந்து எங்கள் அம்மா வரப்போ கருவாட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை போட்டு மொச்சப்பயிரெலாம் போட்டு இன்றைக்கி கருவாடு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். எங்கள் பாப்பா உட்காந்து மொச்சப்பயிர் உரிச்சு விட்டுருக்காங்க. இடையில அப்பான்னு ஏதாவது வீடியோ வந்துருச்சுன்னா அதை செல்லு எடுத்து வச்சு நோண்ட ஆரம்பிச்சுருவாங்க. மேடம் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்பா அப்பா அப்பான்னு. ஸோ மொச்சப்பயிரெலாம் உரிச்சிட்ருக்கோம். இப்போ கருவாடு கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்கள் அம்மா வந்து கருவாடெல்லாம் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் ஊரில் கிடைக்கிறத விட தஞ்சாவூரில் எங்கள் அம்மா ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் தான் ஊரும் குழம்புக்கு நல்லா சாப்பிட முடியும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. அப்புறம் மொச்சப்பயிர் உரித்து வச்ச மொச்சப்பயிரை அதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்தாச்சு. இது லென்த்து வீடியோவாக போட முடியல, ஏன்னா யாரும் இவ்வளோ லென்த் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஷார்ட்ஸ் போட்டாலே ப்ளீஸ் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் சும்மா மேலோட்டமாக வீடியோ எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கா, அதனால் அங்கே போயிட்டேன் நான். இந்த வீடியோ எடுக்க வச்சுட்டு ஒரு மந்த் ஆகிடுச்சா. ஸோ அப்படியே மயக்கமாக 5 மந்த் ஆகிடுச்சு கன்சீவ் வரதுனால. ரொம்ப மயக்கமாக வரனால இப்போ எங்கள் அம்மா குழம்பே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. மேடம் இன்னும் மொபைல் நோண்டிகிட்டே இருக்காங்க. மேடம் அனுஷ்டி மேடம். ஸோ எனக்கு வந்து டயர்டாக அனுஷ்டி மேடம் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஹஸ்பண்ட்ட சொல்லி இங்கே பாருங்கள் நான் ஓஆர்எஸ் வாங்கிட்டு சொல்லி கால் பண்ணி சொல்லி விட்டுட்டேன். அம்மாவை வீடியோ எடுக்காத, அம்மாச்சியை போய் வீடியோ எடுக்காத குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா ஓஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மேடம் ஓடிட்டே இருக்காங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே போய் பார்த்துட்டே இருக்குது. அந்த கன்சீவாக இருக்கிற டைமில் மயக்கமாக இருக்கும், ரொம்ப மயக்கம் வரும், மூச்சு வாங்கும். ஸோ கொஞ்சம் இந்த ஓஆர்எஸ் மட்டும் பார்த்து எந்த ஆர்எஸ் குடிக்கணும், ஓஆர்எஸ் குடிக்கணுங்கிறத நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி அதை மட்டும் வாங்கி குடிங்க. அந்த மயக்கம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நான் வந்து சாப்பிட லேட்டானதுனால எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு. கன்சீவாக இருக்கிற டைமில் கம்பல்சரி டைமிங்க்கு சாப்பிட்டுமே இருங்க, அவ்வளோதான். பாப்பா ஓஆர்எஸை பிரித்து குடுமா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு அழுன்னு அழுதா. சரி பரவாயில்ல, அவள் கொஞ்சம் குடிக்கட்டும், நான் கொஞ்சம் குடிப்போம் அப்படின்ட்டு பிரித்தாச்சு. எங்கள் அம்மா அதுக்குள்ளே கருவாட்டு குழம்புக்கு தேவையான பூண்டு மிளகு இதெல்லாம் நச்சு எடுத்துட்டாங்க. இந்த உரலில் போட்டு நச்சு எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு ரொம்ப நையாக அரைச்சா நல்லாவே இருக்காது கருவாட்டு குழம்புக்கு. எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கருவாட்டு குழம்புல வந்து பூண்டு மிளகு எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து கருவாடு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதில் போட்டுருவோம். ஒரு கொதி வந்தாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்காக எனக்கும் முட்டை அவிச்சு அதில் கருவாட்டு குழம்புலேயே போட்டாச்சு. கன்சீவாக இருக்கிற டைமில் எல்லாருமே வந்து டெய்லியும் ஒரு எக்கு சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினாலும் வீக்லி 4 எக்ஸாவது சாப்பிட்ருங்க. வாரத்தில் 4 நாளைக்காவது கம்பல்சரி, ரொம்பவே முக்கியம். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிருச்சு. சுவையாக சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு 2026.